அனைவருக்கும் வணக்கம். கத்தி இஞ்சி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நான் சொல்ல முடியும். கத்தி இஞ்சி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படி சொல்லலாம். சத்தியம் அப்படின்றது ஒரு மனுஷன் அந்த அளவு இருதயத்தின் வலிமையை பெருக்கும். சத்தியம் இருக்கும் பொழுது எதனால எதிர்த்து நிற்க முடியும்? அநீதி அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக போகும். நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே தலைகளை போட்டு என்னதான் இருந்தாலும் சத்தியம் அப்படின்றது நிலைநாட்டப்படும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மறுமலர்ச்சி சீர்திருத்தம் உண்டாகும். ஸோ அந்த சீர்திருத்தம் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம அந்த சத்தியம் நிறைந்த அந்த ஒரு தமிழ்நாட்டை நாம் விட்டு சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு புன்னகை இருக்கும். ஸோ அதை நாமும் பார்க்க விரும்புகிறோம். ஸோ அவர்களும் அதை சந்தோஷத்தோடு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அந்த எண்ணத்தோடு சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.